டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்கம்மா. இன்றைக்கி ஒரே ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். அமங் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சால்யுபிலிட்டி? கரைதிறனை பொறுத்து எந்த வரிசை கீழ்கண்டவற்றில் சரியானது? லித்தியம் குளோரேட், பொட்டாசியம் குளோரேட், சோடியம் குளோரேட், ருபீடியம் குளோரேட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பொட்டாசியம் குளோரேட், லித்தியம் குளோரேட், சோடியம் குளோரேட், ருபீடியம் குளோரேட். இதே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கேட்டையோனோட சைஸ் சின்னதாகவும் ஆனையோட சைஸ் பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை கேட்டையானோட சைஸ் பெருசு ஆனையோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, அதாவது சைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சால்யுபிலிட்டி இஸ் மோர். ரெண்டும் ஸ்மாலாக இருந்தாலும் சரி, கேட்டையானோ ஆனை ரெண்டும் பிக்காக இருந்தாலும் சரி, சால்யுபிலிட்டி இஸ் லெஸ். இதான் கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனையோட சைஸும் கேட்டையானோட சைஸ் டிஃப்ரென்ஸும் நிறையா வந்ததுன்னா சால்யுபிலிட்டி இஸ் மோர். அதாவது ரெண்டு அயான்ஸில் ஒன்று சின்னது ஒன்று பெருசு, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, இதை மாதிரி இருந்துச்சுன்னா சால்யுபிலிட்டி இஸ் மோர். ரெண்டும் சின்னதாகவும் ரெண்டும் பெருசாகவும் இருந்தால் சால்யுபிலிட்டி இஸ் லெஸ். இதை நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இதில் ஆனையான் எல்லாமே சேம், கேட்டையான் மட்டும்தான் வித்தியாசப்படுது. கேட்டையான் எதில் கொடுத்துருக்காங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்கலி மெட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சைஸ் மேலேருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. குளோரேட் ஒரு பல்க், லார்ஜ் சைஸ். இப்போ இதில் பார்க்கும்போது சின்ன சைஸ் லித்தியம். அப்போ லித்தியம் குளோரேட், இது குளோரேட் பெரிய சைஸு. அப்போது இதுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து சோடியம், அதுக்கடுத்து பொட்டாசியம், அதுக்கடுத்து ருபீடியம், சீசியம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. தேங்க்யூ சில்ட்ரன்.